Hi students, இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா 6th maths term bookல இருக்கக்கூடிய chapter 1 நம்பர்ஸ் இருக்கு இல்லீங்களா சோ நம்பர்ஸ் லெசன்ல எக்சர்சைஸ் 1.1ல இருக்கிற 6th சம் தான் பார்க்க போறோம். ஓகே, क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. Observe the commas and write down the place value of 7 அப்படினு சொல்லிட்டு ரெண்டு சப்டிவிஷன் கொடுத்திருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் இப்போ போட்டு காமிக்க போறேன். பாருங்க 56, 74, 56, 534. அதாவது ஒரு பெரிய நம்பர் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு 3 நம்பர் விட்டு காமா போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் 2 நம்பர் விட்டு, அதுக்கப்புறம் 2 நம்பர், அதுக்கப்புறம் 2 நம்பர். இந்த மாதிரி போணுச்சுன்னா நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் இந்தியன் சிஸ்டமும் இன்டர்நேஷனல் சிஸ்டமும். ஓகேவா? ஸோ இது என்ன சிஸ்டம்? இந்தியன் சிஸ்டம். ஃபஸ்ட்டு 3 நம்பர் விட்டுட்டு அதுக்கப்புறம் 2 போயிடுச்சு அப்படின்னா இந்தியன் சிஸ்டம் படி இது என்ன போட்டிருக்காங்க? காமா போட்டிருக்காங்க. ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்குங்கிறதுக்கு தான். சரிங்களா? அடுத்தது வந்து இந்த நம்பரை நம்ம எடுத்து ரைட் பண்ணிக்கலாம். கமாவும் கூட போட்டுக்கோங்க. ஓகேங்களா? கொஞ்சம் இடம் விட்டே ரைட் பண்ணிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸு, டென்ஸு, ஹண்ட்ரட்ஸ், நல்லா கவனமாக இருக்கணும். ஒன்ஸு, டென்ஸு, ஹண்ட்ரட்ஸுங்கிறது 2 நம்பர்லேயுமே வரும். சரிங்களா? ஹண்ட்ரட்ஸ்க்கு அடுத்தது 1000, 1000க்கு நம்ம டிஹெச்ன்னு போட்டுக்கிறோம். சரிங்களா? 1000, 10,000க்கு டிஹெச்ன்னு போட்டுக்கிறோம். 10,000. ஓகேங்களா? அடுத்தது லேக்கு, அடுத்தது 10 லேக், அடுத்தது க்ரோ, அடுத்தது 10 க்ரோ. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்ஸு, டென்ஸு, ஹண்ட்ரட்ஸு, 1000, 10,000, லேக், 10 லேக், க்ரோ, 10 க்ரோ. ஓகேங்களா? ஸோ இப்போ கொஷினில் என்ன கேட்டிருந்தாங்க? ரைட் டவுன் த பிளேஸ் வேல்யூ ஆஃப் 7. அதாவது இந்த 7ஓட பிளேஸ் வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம ரைட் பண்ணணும். அதுக்கு தான் நம்ம இந்த வேலையை செஞ்சு வச்சுருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ 7 வந்து இந்த பிளேஸில் இருக்குது. என்ன பிளேஸில் இருக்குது? அதாவது 10 லேக் அப்படிங்கிற பிளேஸில் இருக்குது. என்ன பிளேஸில் பாருக்கு? 10 லேக். அப்போது 7 × 10 லேக் அப்படின்னு போடுவோம் இல்லையா? 10 லேக் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 7 × 10 லேக்குங்கிறப்ப 70 லேக்குன்னு வந்துடும். ஸோ இப்போ 70 லேக் நம்ம எப்படி ரைட் பண்ணணும் நல்லா கவனிக்கணும். சரிங்களா? அப்படி இல்லைனா ஈஸியாக நான் எப்படி மிஸ் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 7 அப்படியே போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்தது பாருங்கள் 1 நம்பர், 2 நம்பர், 3 நம்பர், 4 நம்பர், 5 நம்பர், 6 நம்பர் வந்திருக்குதா? 6ஐயும் 0 வைக்கிடணும். 1, 2, 3, 4, 5, 6 0 போட்டுடணும். வெரி சிம்பிள். சரிங்களா? ஓகே, இது என்னன்னு சொல்லுவோம்? 70 லேக்குன்னு சொல்லுவோம். அதுக்காக நான் ஐடென்டிஃபிக்காக ரைட் பண்ணி வச்சிருக்கேன். சரிங்களா? செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஓகேப்பா, செகண்ட் சப்டிவிஷனோட நம்பரை நல்லா பாருங்களேன். 3 நம்பர் விட்டுட்டு கமா போட்டிருக்காங்க, 3 நம்பர் விட்டு கமா, 3 நம்பர், 3 நம்பராக பிரிச்சிருந்தா அது என்ன சிஸ்டம்? இன்டர்நேஷனல் சிஸ்டம். ஆமாவா? ஓகேப்பா, இதோட நம்பரையும் கவனமாக ரைட் பண்ணிக்கணும். 5, 6, 7 கொஞ்சம் இடம் விட்ட மாதிரியே நான் ரைட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? கமா 4, 5, 6, 3, 4, 5 அப்படின்னு இருக்குது. நல்லா பாருங்கள். ஒன்ஸு, டென்ஸு, ஹண்ட்ரட்ஸு இதில் வர மாதிரியே தான் வரும். ஒரு பிரச்சனையும் இல்லை. அடுத்தது ஒன்றும் இல்லை. இங்கே 3 நம்பர், மறுபடியும் 3 நம்பர் இருக்குதா? மறுபடியும் இங்கேருந்தே வர மாதிரி. இது வந்து 1000 பிளேஸு. ஓகேவா? 1000 பிளேஸு. அதுக்கப்புறம் 10,000 டிஹெச்ன்னு போடுவோம். நம்ம ஹச் போட்டுறேன். 1000 பிளேஸு 10,000. அதுக்கு அடுத்தது வேறு போயிடக்கூடாது. என்னது? 100,000. 100,000 வரும் எக்ஸ்ட்ரா. சரியா? ஒன்ஸு, டென்ஸு, ஹண்ட்ரட்ஸு, 1000, 10,000, 100,000. ஓகேவா? அப்போ 1000 முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இங்கே எங்கே போவோம்? லேக்குக்கு போவோமா? பட் இங்கே மில்லியன்னு வந்துடும். அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? மில்லியன், 10 மில்லியன் ஈஸி. இங்கே எப்படி 1000, அதுக்கப்புறம் 10,000, 100,000. அதே போல் இங்கே மில்லியன், 10 மில்லியன், சாரி இங்கேப்பா 10, அதாவது T.M வச்சுக்கோங்க. 10 மில்லியன், 100 மில்லியன். ஆமாங்களா? ஓகேடா. இப்போ நம்மளோட சம்முக்கு தகுந்தது என்னது? 7ங்கிற நம்பர் எந்த பிளேஸில் இருக்குது? இப்போ பார்த்தீங்கன்னா எம்னா என்னது? மில்லியன் பிளேஸில் இருக்குது. அப்போ இங்கே 1 மில்லியன் நம்ம சொல்லுவோம். அப்போ 7 × மில்லியன் என்னது? 7 மில்லியன். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன சொன்னேன்னா இந்த 7 அப்படியே போட்டுக்கோங்க. இந்த இருக்கிற நம்பர்லாம் விட்டுறணும். இந்த சைடு இருக்கிற நம்பரை தான் பார்க்கணும். 1, 2, 3, 4, 5, 6 நம்பர் இருக்குது. அப்போ 6 0 போட்டுக்கணும். 1, 2, 3, 4, 5, 6 0 போட்டு அப்படியே விட்டுட்டு வந்துடக்கூடாது. 3 நம்பர் விட்டு கமா போடணும் இல்லையா? அது மாதிரி போட்டுருணும். சரிங்களா? ஸோ இதுக்கு பேர் என்னது? 7 மில்லியன். ஸோ இதெல்லாம் ரைட் பண்ணணுமா அப்படின்னா இந்த எக்ஸாமில் இதெல்லாம் தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ இது மட்டும் நீங்கள் ரைட் பண்ணிங்கன்னா கூட போதும். நான் நேம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ரைட் பண்ணியிருக்கேன். இல்லைன்னா இது வரைக்குமே கூட எழுதிருங்களா? ஏன் அவ்வளோ பிரச்சனை? ஓகேங்களா? இந்த இந்தியன் சிஸ்டம், இன்டர்நேஷனல் சிஸ்டம் இதை கூட எழுத தேவையில்ல. பட் இதை வந்து ரைட் பண்ணிடுங்க. 70 லேக்கு, 7 மில்லியன் அப்படின்னு எதுக்கும் நீங்கள் ரைட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.